சும்மா இதெல்லாம் போய் பேசக்கூடாது. சும்மா இருமா. இந்த ஃப்ராட் எல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. இந்த ஃப்ராட் வேலை எப்பயுமே இந்த அதிமுக இந்த ஃப்ராட் பேர் கூட்டணி பத்தியா இப்ப தெரியுதா? அந்த கூட்டணி இப்ப ஒரு வருஷம் ஆக போகுது. நீங்க போயிட்டீங்கல்ல, இப்ப மிகப்பெரிய ஜீவாதார பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை. ஏதோ டீ சாப்பிடுற மாதிரி உட்கார்ந்து போஸ்ட் கொடுத்துட்டு போட்டோ ஷூட் நடத்திட்டு வர்றாங்க. இதுவே அதிமுக 37 பேர் இருந்தாங்க. காவிரி இஷ்யூல வந்து 22 நாள் நாங்க வந்து பாராளுமன்றத்தை முடக்கமா இல்லையா? மக்களை பத்தி தரைக்குறைவா பேசுறது ஒரு ஆங்கருக்கு மரியாதை இல்ல. சும்மா அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இப்ப முருகன் கோவில் போனா முருகனை வழிபட்டுட்டு நாங்க திருநீர் வச்சுக்குவோம். அது எங்களுடைய பாரம்பரியம். பல ஊழல்கள் வந்து கொளிச்சு போய் பணத்தை வாங்கி இன்னைக்கு வந்து பெரிய ஆசையா நீங்க வந்து பட்ஜெட்டுக்கெல்லாம் இவங்க கடை வாங்க தேவையில்லை. இவங்களுடைய இடி ரைடு போட்டு எல்லாமே இவங்களுடைய அமைச்சர்கள் மந்திரிகள் இவங்களுடைய இது 16 லட்சம் கோடி அப்படியே அந்த அம்மா கனிமொழி என்ன சொல்லுச்சு, பூரா வந்து விதவை ஆகிறான்னு, இளம் விதவைகள் நிறைய ஆகிறான்னு. ஏமா முதல்ல ஒரு சாலை ஃபேக்டரி மூடுமா, அப்ப எப்படிமா சரக்கு வரும்? இப்ப கச்சத்தீவினுடைய நிலைப்பாடுல பிஜேபியின் தரப்பா அவர் வந்து தன்னுடைய குரலை பதிவு பண்ணிட்டாரு. அதிமுகவின் சார்பா இப்ப நீங்க சொல்லுங்க, கச்சத்தீவினுடைய பிரச்சனைய அதிமுக வந்து எப்படி கையாள போகுது? கச்சத்தீவு பிரச்சனை வந்து 1974 தான் இந்த உருவாச்சு இந்த பிரச்சனையை. அது வரைக்கும் இந்திய மீனவர்கள், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள், அவர் வந்து மிக நிம்மதியாக நேர்த்தியாக அங்கே போயிட்டு அந்த பக்கத்தில் மீன் பிடிக்கிறது, அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறது, வலைகளை உலர்த்தி வைக்கிறது, அது வரைக்கும் நம்மளுடைய கஸ்டடியில் இருந்துச்சு. நம்மளுடைய மரியாதைக்குரிய முன்னாள் ராமநாதபுரம் சமாஸ்தானுடைய ராஜா சேதுபதி அவங்களுடைய ஆக்கிரமிப்பில் தான் இருந்துச்சு. நம்ம ரெவன்யூ ரெக்கார்ட்லேயும் நம்மள்கிட்ட இருந்துச்சு. அப்போ வந்து தமிழ்நாட்டில் அப்போ ஆட்சியில் இருந்தவர் மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவர்கள் அப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஊழலில் அவர் சிக்கிட்டார். சர்க்காரியா ஊழல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சர்க்காரியா ஊழலில் சர்க்காரியா கமிஷன் இவரை வந்து குற்றவாளின்னு அறிவிக்கிறவர்களுக்கு ஒரு சூழல் வந்துருச்சு. இவர் உடனே போயிட்டு இந்திரா காந்தி அம்மையார் இந்த காலகட்டத்தில் இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் ஓடுது. அப்போ வந்து அவங்க அப்போ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த இன்னொரு ஏக்கர் லேண்டையா இதையா வேணுங்கிறப்ப அவங்க போல்டான லேடி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க தமிழுடைய நலனை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து நிறைவேற்றி ஆரம்பிச்சு. அப்போ தான் அதை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கச்சத்தீவை அப்போ மாநில அரசினுடைய ஒப்புதலோட அது பண்ண முடியும். அப்போ முதலமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் தான். இவர் சொன்ன துரோகத்தை வந்து நம்ம மன்னிக்கவே முடியாது. அதை மட்டும் பண்ணலைன்னா இவர் தன்னுடைய சுயநலத்துக்காக அன்னைக்கு ஊழல் வழக்கில் வச்சு இந்திரா அம்மையார்ட்ட வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்காக சர்க்காரியா ஊழல் தப்பிக்கிறதுக்காக போய் காலில் விழுந்து போய் கையெழுத்து போட்டு வந்தார். ஆனா யார் ஆமா நீங்க கன்கரன்ஸ் கொடுக்கணும்ல, ஒப்புதல் யாரு மாநில அரசு கொடுக்குறான். ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது இருங்க நீ பேச விடுங்க. சும்மா இதெல்லாம் போய் பேசக்கூடாது. சும்மா இருமா. இந்த ஃப்ராட் எல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. இந்த ஃப்ராட் வேலை எப்பயுமே இந்த அதிமுக இந்த ஃப்ராட் பேர் ஒவ்வொரு தேர்தல் 4 வருஷம் அமைதியா இருந்து எப்ப அடுத்த சட்டமன்றத்தில் ஒரே கட்சத்தீவை மீட் பண்ணி உங்களால எப்படி மீட்க முடியும்? இதை டிசைட் பண்றது இன்டர்நேஷனல் உலக நீதிமன்றம். ஆல்ரெடி அம்மா இந்திய அரசு வந்து வலியுறுத்தி இதை வந்து அந்த ஒப்பந்தத்தை நீங்க புதுப்பிக்க கூடாது, அதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு பெண்டிங் இருக்கு. அந்த கேஸை எடுத்து நடக்கிறது உங்களுக்கு துப்பு இல்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடர்ந்து தீர்மானம் போடுறீங்க சட்டமன்றத்துல. நீங்க போனா என்ன ஆகுது? ஒண்ணும் இல்லாத பேப்பர்ல வீணா போன தீர்மானம் எதுக்குன்னு கேக்குறேன். குப்பத்துல போற எப்படி நீங்க மக்களை ஏமாத்துறீங்க? எவ்வளவு மோசமான எவ்வளவு ஏமாத்துறீங்க? ஒரு நாட்டுடைய சொத்தை ஒரு நாட்டு கொடுக்கும் போது அந்த மாநில அரசுடைய ஒப்புதல் வாங்கணும். மாநில அரசு கிடையாதுமா. மாநில அரசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. சர்க்கார் மாடி தராது தப்பிக்கிறது.
ஆமா. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. இது வந்து சும்மா இருக்கிறது 1 லட்சம் மீனவர்களுடைய பிரச்சனை. அங்க வந்து 1 கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருவோம். எப்பதான் எலெக்ஷன் வருதோ அப்பதான் கச்சத்தீவை மீட்டு 2 பேரும் கூட்டணி பத்தியா இப்ப தெரியுதா? அந்த கூட்டணி பொதுவான பிரச்சனை. கூட்டணி உங்களுக்கு என்ன பிரச்சனை? கச்சத்தீவு பொதுவான பிரச்சனை. நீங்க ஏமாத்துறீங்க. ஐயாவுடைய பிரச்சனை என்னன்னா, நாங்க சட்டசபையிலேயே உங்களை பேச அனுமதிக்க மாட்டோம். இங்க வந்து நீங்க அதிகமா பேசிட்டு இருக்கீங்களே. அம்மா 40 MP தமிழ்நாட்டில இருந்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. மக்கள் கொடுத்த அந்த மகேசன் தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிறோம், தலைவனையும் ஏத்துக்கிறோம். இப்போ 1 வருஷம் ஆக போகுது, நீங்க போயிட்டீங்கல்ல. இப்ப மிகப்பெரிய ஜீவாதார பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை. ஏதோ டீ சாப்பிடுற மாதிரி உட்கார்ந்து போஸ்ட் கொடுத்துட்டு போட்டோ ஷூட் நடத்திட்டு வர்றாங்க. இதுவே அதிமுக 37 பேர் இருந்தாங்க. காவிரி இஷ்யூல வந்து 22 நாள் நாங்க வந்து பாராளுமன்றத்துல முடக்கலாமா இல்லையா? இன்னைக்கு என்ன பண்ணணும்? நீ உண்மையிலே இந்த தமிழ்நாட்டு மீது அன்னைக்கு தவறு நடந்துருச்சு காங்கிரஸ் பிள்ளை, நாங்க போய் உட்கார நம்ம உண்ணாவிரதா, எனக்கு பிரச்சனையை தீரு அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதா போய் டீ சாப்பிட்டு ஆட்சி மாற்றம் நடந்தால் திமுக எல்லாமே என்ன ஆட்சி மாற்றம்? துறைமுருகன் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க எம்பி இவங்க துறைமுருகனே இவங்க எம்பியை பத்தி என்ன கேவலமா சொல்றாருமா? ஹிந்தி தெரிஞ்சிருந்தாதான் அங்க போகணும், ஒண்ணு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். எங்க ஆளுகளுக்கு எவனுக்குமே தமிழ் தான் தெரியுது. அங்க போய் தப்ப தப்பன்னு பாக்குறாங்க, மேல பாக்குறாங்க. பார்த்துட்டு வந்து இந்த வீட்டை சமைக்குமாமா, நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டுட்டு அங்க இருந்து அப்படியே அங்க போண்டா சாப்பிட்டுட்டு அங்க சுமாசா சாப்பிட்டு வந்துடுறாங்க. இவங்க எல்லாம் போய் என்ன பண்றது? இதே திமுகவுடைய துரைமுருகன் வந்து பேட்டி கொடுக்குறாரு அங்க உட்காந்துக்கிட்டு. பேட்டி கொடுத்து அப்ப 40 MP எங்க போய் சமோசா சாப்பிடலாம் போறீங்க, நீங்க எங்க தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. நாங்க போய் பார்லிமெண்ட் பேசுனா வெளியே நின்று பேசுறது, கோஷம் போடுறது, அளவு வந்துடுறது, டீ சாப்பிட போயிடுறது. கேண்டீன் இருக்கு, அந்த கேண்டீனே திமுக எம்பிகள் கட்டின மாதிரி இருக்கு. அதாவது இவங்க பேசுறது எல்லாமே சரிதான் ஜோக் அடிக்கிறாங்களே தவிர பேசல. கலைஞர் வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் அவங்க யாரும் தமிழ்நாடுடைய ஒப்புதல் தேவையும் இல்லை, கையெழுத்து போடவும் இல்லை. சரியா? ஏற்கனவே பார்லிமெண்ட்ல நம்மளுடைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்க கூடாதுன்னு பேசியிருக்காங்க. பாராளுமன்றத்தினுடையது என்கிட்ட மொபைல்லே இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன். அவங்க பேசுனது கொடுக்க கூடாதுன்னு பேசுனது. அப்படி இருக்கும்போது உங்க மாநில சுயாட்சி கொள்கை அண்ணாவுடைய கொள்கை கொள்கை போஸ்டிங்களா பாருங்க, எவ்வளவு பெரிய மோசமான இது. எல்லாமே வந்து பாருங்க, திமுக மாநில சுயாட்சி பேசுறாங்கல்ல. ஒவ்வொரு தேர்தல் காலம் வரும்போது மேனிபெஸ்டோல நாங்க மாநில சுயாட்சியை வந்து வலியுறுத்துன்னு சொல்றாங்கல்ல. எவ்வளவு பெரிய பொய் சொல்றாரு பாருங்க. நாங்க வந்து எங்க ஒப்புதலே தேவையில்லை. மாநில சுயாட்சி என்னாச்சு? உங்க ஒப்புதல் இல்லாம இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய அத்தனை பகுதியிலும் கொடுத்துருவோம். அது வந்து கச்சத்தீவு வந்து இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி அல்ல, புரிஞ்சுக்கோங்க. அது இந்திய திருநாட்டினுடைய பகுதி. அது இந்திய திருநாடு எடுக்கிற முடிவு தான் அதுக்கு கட்டுப்படும். ராமநாதபுரம் சமாதானத்துக்கு உட்பட்ட பகுதி. அப்போ முறையான மக்கள் ஒரு அரசு வந்தவன ராமநாதபுரம் வட்டாட்சியருக்கு உட்பட்ட சர்வே நம்பர்ல அது இருந்துச்சு. இந்த ராமநாதபுரம்ங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு, தாலுகா. தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கு. தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கு. இவர் வந்து இந்திய அரசு பேசினாரு. அப்ப தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் அப்ப யாரு? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மாநில சுயேட்சையை ரேட் போட்டு வித்துட்டீங்க சர்க்காரியா ஊழல் தப்பிக்கிறதுக்காக. அதை ஒத்துக்கிறீங்க. சும்மா இந்த கதையெல்லாம் ஐயா, இப்ப இதுல இருந்து ஒரு தெளிவு வந்து நீங்க பேசுறது மூலியமா மக்களுக்கு நிச்சயமா கிடைச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்ம போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆசா அவர்கள் வந்து ஒண்ணு பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுக்கு தான் மோகன்தாசன் ஐயா அவர்களே. என்னன்னா, அதாவது வந்து நீங்க பொட்டுலாம் வச்சுக்கிட்டு கரவேட்டி கட்டிட்டீங்கன்னா டிஎம்கே தொண்டர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் வந்து சங்கிகள் அப்படின்னு நாங்க உங்களை முத்திர குத்திடுவோம்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு அப்பட்டமான இதே சேகர் பாபா என்ன திராணி இருந்தா சேகர் பாபுட்ட வந்து முதல்ல அவர் காவி வேஸ்ட் கட்டி பட்டை அடிச்சு எல்லாம் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து டெய்லி ஐப்பன் கோயிலுக்கு அதுக்கு பட்டை அடிச்சிருக்காரு. முதல்ல அவர் திமுக கரை வேஸ்ட் கட்டி எடுத்தான் போய் ஒவ்வொரு மீட்டிங் ஸ்டாலினை பாக்குறாரு, துர்காதேவி அம்மா ஸ்டாலின் துர்காதேவி பாக்குறாரு. அதை கரெக்டா சொல்லுங்க. முதல் அந்த பொட்டு அவங்க வீட்டுல உள்ள ஆளுகள் எல்லாம் பொட்டை வலிக்க சொல்லுங்க முதல்ல. ரெண்டாவது வந்து அவங்களுடைய சகாசக பூரா கோயில் கும்பாசம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பகுத்தறிவின்னு சொல்லிட்டு
போய் எங்க திமுக கல்லறையில இவருடைய கருணாநிதியுடைய கல்லறையில சாப்பாடெல்லாம் வச்சு எல்லாம் வச்சு பால் பழமெல்லாம் வச்சு எல்லாம் சாப்பிடுங்க கொட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு என்ன பகுத்தறிவு என்ன இது பண்ணிருக்கீங்க நீங்க பெரியார் கொள்கையை ஒரு பர்சன்ட் கூட இது பண்ண மாட்டேங்கிறீங்க. பகுத்தறிவு சொல்லி எல்லாம் ஐயப்பன் போறாங்க இவங்க ஆளுகள்லாம் எல்லாம் பள்ளிமலைக்கு போறாங்க. இன்னைக்கு பள்ளிமலை கொண்டு நாங்க கூட பிஜேபி கூட விழா எடுக்கல. நாங்க வந்து முருகனுக்கு அரகரான்னு சொல்லிட்டு சேகர் பாபு அப்புறம் இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விழா நடத்தினாங்க. பூராமே வந்து நீங்க ஆன்மீகத்துல வந்து நீங்க வந்து ஊன்றி எடுத்து எங்களுடைய RSS கொள்கையை நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்க, எங்களுடைய பாஜக கொள்கையை நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்க. மறைமுகமா வந்து போட்டு இதை நான் கேஸ் போட்டிருக்கேமா. இந்த இஷ்யூ வந்து என்ன செஞ்சேன்னா இவர் வந்து சந்தூர்னு ஒருத்தர் இருக்காரு, சந்தூர் ஜட்ஜு உமன் கமிட்டியில வந்து அவரை போட்டு இந்த ஸ்கூல்ல அப்படித்தான் கயிறு கட்டுறது பொட்டு வைக்கிறதெல்லாம் அந்த இஷ்யூ வந்துச்சுல பாத்தீங்களா. அந்த இஷ்யூல வந்து என்ன இருந்தாரு இவர் என்ன செஞ்சாரு எல்லாத்தையும் வந்து பொட்டு வைக்க கூடாது கையில கட்டக்கூடாதுன்னு நான் வந்து இவர் மேல வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட் அது என்ன செஞ்சாரு தெரியுமா. அந்த உமன் கமிஷன் ரிப்போர்ட்டை திருடி திமுகவுக்கே தெரியாம அவர் திருடி என்ன செஞ்சாரு புக்கா வெளியிட்டாரு. அந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு எடுத்தாப்புல விற்கிறாங்க. அதை வித்து 1000 ரூபாய் அந்த புக்கு. அது பார்த்தா ஜஸ்டிஸ் சந்தூர் இவங்க எல்லாம் பார்த்தா இந்த கம்யூனிஸ்ட் ஜட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்மன் கமிஷன் அடிக்கடி போட்டு வச்சிருவாங்க அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்காண்டி. அந்த புக்கை கண்டுபிடிச்சு நான் கமிஷன் ஆஃபீஸர் கொடுத்து அவர் மேல FIR போட வச்சு எப்படியா பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி மதம் செக்குலரிசம் கண்ட்ரி நீ பொட்டு வச்சுக்கலாம். அப்ப சிலுவை போட்டுக்கன்னு சொல்ல முடியுமா? இதே ஆசா வந்து யாரும் சிலுவை போட்டுக்கூடாது தொப்பி போட்டுக்கூடாது லுங்கி கட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. தைரியமா தான் சொல்ல சொல்லுங்க. இந்துக்களை சொல்றாரா இல்லையா? அவங்க தொண்டரை பார்த்து சொல்லுங்க. சங்கிகள்ன்றாரு இல்லையா? சங்கிகள்னா என்ன? ஏமா இந்த ஒருவன் அண்ணாவே சொல்லியிருக்காருமா, ஒருவனே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு. தேவன் சொல்லி இப்ப எல்லாருமே சாமி கும்பிடுறதுல வந்து அம்மாவும் சரி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்களும் சரி அந்த சாய் முகாமிய கோயிலுக்கு எம்ஜிஆர் வீரமாக வழங்கியிருக்காரு. அம்மா குருவாயூருக்கு போயிட்டு வந்து யாரையே வழங்கியிருக்காரு. அவங்க மாதிரி பக்தியாளர்கள் கிடையாது. கருணாநிதி மஞ்சள் தூண்டு எதுக்கு சாய்பாபா வந்து வீட்டு வாசல உட்காந்துக்கிட்டு மோதிரம் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு. ஜூ பம்ப வந்த கடையில மோதிரம் எல்லாம் வாங்குறீங்க நீங்க சாய்பாபா ஆன்மீகத்தை உள்ளவங்கிட்ட இதெல்லாம் நிறைய பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. வந்து இவங்க சொல்றதா வந்து வெளியில மக்கள் வந்து இந்து விரோத கொள்கையை ஏற்படுத்துறாங்க. இவங்களே இந்து கட்சி ஓட்டை குறைக்கிறதுக்கான இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப என்னன்னா திமுகவினுடைய பேச்சு என்ன அரசியல் பேச்சுன்னு பாத்தீங்கன்னா பாஜக உள்ள வந்தா மதவாத அரசியல் வந்துரும் பேசிட்டு இப்ப நீங்களே இந்துக்களுக்கு எதிராக இப்படி பேசுறது சரியா? நான் பேசும்போது 2 பேர்த்தையும் வாய் பொத்திட்டு இருக்க சொல்லு. நான் இப்ப அவங்க பேசும்போது பேசாம இருந்தேன். அதனாலதான் ஐயா பொட்டெல்லாம் வைக்காம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அவரு ராஜா சொன்னது சரிதான். யாருக்கு சொன்னாரு? எங்க கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு தான் சொன்னாரே தவிர மத்த உறுப்பினர் யாரும் இந்துக்கள் இல்லையா? அதெல்லாம் இங்க பாரு. அது எங்க கட்சியில எங்க தொண்டனுக்கு நாங்க சொல்றோம். அது எந்த சரியான ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த பேச்சை வந்து அவர் வந்து அறிக்கை விட்டார். என்னுடைய தொண்டர்கள் என்னுடைய கட்சிக்காரர்கள் கரைவேஷ்டி கட்டி திமுக காரர்கள் யாரும் பட்டை அடிக்காதீர்கள், யாரும் ஐயப்பன் கோயிலுக்கு போவாதீர்கள், யாரும் பள்ளிமலைக்கு போவாதீர்கள், யாரும் என் வீட்டில் உள்ள துர்கா ஸ்டாலின் முதற்கொண்டு என்னுடைய சகாசர்கள் எல்லாம் யாரும் பண்ணாங்க தைரியம் இருந்தா இவர் சொல்லி அறிக்கை விடுங்க. நான் பேசையிலே இவங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே ஆரம்பிச்சேன். நீ அவங்க 2 பேர்த்திட்டே எடுத்துக்க. நான் எந்திரிச்சு போறேன். தேவையில்லாம என்னத்துக்கு நீங்க இப்ப சொல்றீங்க எங்களுக்கு தொண்டர்களுக்கு நாங்க அறிவுரை சொல்றோம். அதே மாதிரி தொண்டர்களுக்கு வந்து கட்சி கூட்டத்துல குடிக்காம வாங்க. பாரு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எவன் குடிச்சிருக்கான் குடிக்கலன்னு நீ போய் பாத்தியா? குடிக்காம தான் பாருமா. இந்த பாரு தவறான தகவல் எல்லாம் பரப்புரை பண்ணாதீங்க. எங்க கட்சிக்காரன் மாநாட்டுக்கு வரும்போது எவனும் தண்ணி அடிக்க குடியின் பக்கம் போனா தானே போகாதீங்கன்னு சொல்றது. போகவே மாட்டாங்களே அவங்க யாரும் போக மாட்டாங்க. கவலையே படாதீங்க. அதனால எங்களுடைய தொண்டர்கள் பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. இங்க பாரு எங்க நாங்க வந்து சொல்றோம்னா சொல்றது எல்லாமே 100க்கு 100 எல்லாமே கடைபிடிச்சிருவாங்களா? இல்ல இதையும் சொல்லிடுங்க. இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம், இந்துக்களை பிடிக்காது. அது நீ யாரு சொல்றதுக்கு? உனக்கு யாரு அந்த உரிமையை கொடுத்தது? அது இங்க பாரு அது அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. அது எங்களுக்கு தெரியும். பைத்தியக்காரனா லூசாங்கிறது நீ பேசக்கூடாது. மக்களை பத்தி இந்தமா நீ மக்களை பத்தி தரைக்குறைவா பேசுறது ஒரு ஆங்கருக்கு மரியாதை இல்ல. சும்மா அப்படி எல்லாம் பேசக்கூடாது.
இப்ப முருகன் கோவில் போனா முருகனை வழிபட்டுட்டு நாங்க திருநீர் வச்சுக்குவோம். அது எங்களுடைய பாரம்பரியம். அது அவன் யாரு அப்படி வைக்க செய்யக்கூடாதுன்னு உன்னை யாரு சொன்னோம்? நாங்க உன்னைய கூப்பிட்டு சொன்னோமா கண்ணு? நீ வைக்காத, பொட்டு வைக்காத, குங்குமம் வைக்காதன்னு சொன்னோம்னா இல்ல அப்ப தொண்டர்களும் உங்களுடைய அடிமைகள். அங்க பாரு, தொண்டர்கள் எங்களுடைய அடிமையா அடிமை இல்லங்கிறது நீ யாருமே அதை நிர்ணயம் பண்றதுக்கு. எங்க தொண்டர்கள் எங்க தலைமையை நானே எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு நான் பொட்டு வைக்கிறதுல இது வைக்கிறது இல்லை, அவ்வளவுதான். உங்களுடைய வாதத்தை கேட்டு இதுக்கும் மேல இந்துக்கள் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. தனிப்பட்ட கருத்து யாரு அவர் தனிப்பட்ட கருத்தா சொல்லியிருக்காரு. எங்களுடைய மொத்தத்தொற்று திமுக கருத்து கிடையாது. எங்க தலைவர் சொல்லட்டும், நாங்க கேட்டுக்கிறோம். அதனால அவர் சொல்றதால, ராஜா சொல்றதால நான் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரத்தை பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னத்துக்கு அதை பேசுறீங்க இப்ப? அப்ப நீங்க தானே வந்து அப்ப தலைவர் சொல்லுங்க. அவர் கட்சி விட்டு நீக்கினீங்க. இதே எங்க அம்மா புரட்சி தலைவி அந்த காலத்துல இருந்தாங்கன்னா இதே இவரை கட்சி விட்டு எடுத்துருப்பாங்க. தெரியாது அவர் வாசலே அங்கே இறக்கி விட்டுருப்பாங்க. நேரம் வந்து அவர் வீட்டை முற்றுகை எப்படி பேசுறாரு பாருங்க. ராஜா வந்து யாரு? ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் எவ்வளவு தரைக்குறைவா பேசுறாரு. அவரே வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்றது அவர் ஒரு எம்பியா இருக்காரு. அவர் ஒரு எம்பில என்ன ஓர்த்தெடுக்கிறாரு? இந்த மாதிரி வந்து கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் செகுலரிசம், மதம், சாதி. அப்ப வந்து அவர் ஒரு மதத்தை வந்து பின்பற்றாம கிறிஸ்டியனையும் இஸ்லாமியும் சொல்லாம இந்துக்கள் சொன்னா அவர் எம்பி பதவியே போவோம். நாளைக்கு நாங்க ஒரு கேஸ் போட்டேன்னு வைங்க, எப்படியா வந்து நீ வந்து ஒரு மதத்தை பத்தி வந்து கேவலமா பேசுறேன்னு சொல்லி போவோம். இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாதிரி கேஸ் போட, அப்ப இது வரைக்கும் ஏன் அது ஏடிஎம்கேவும் பிஜேபியும் செய்யல? இனிமேல் பண்ணுவோமா? சந்துரு மேல போட்டிருக்கேன், நான் போட்டிருக்கேன். எல்லா வழக்குக்கும் வந்து ஒரு தொட்டு நான் போட்டுட்டு தான் இருக்கேன், கேஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து இது வந்து அவர் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. சேகர் பாபு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? இது எங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டாரு. இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பேச்சை சொல்லுங்க. நாளைக்கு ஹைகோர்ட்லயும் சரி அவர் முதலமைச்சர் பதவி நீக்கிறமா இல்லைன்னு பாருங்க. ஐயா இப்போ வந்து இந்த வாக்குவாதம் ஒரு மிகப்பெரிய முற்றி போயிட்டு இருக்கு நம்ம அரங்கத்திலேயே. நீங்க இதை குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அது மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் ஒரு விரக்தியினுடைய விளிம்பில் இருக்காரு. அவர் ஏற்கனவே வந்து இந்தியா உலகில் புகழ்பெற்றவர். 2Gல வந்து 1,70,70,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு வழக்கில் என்ன நிலுவையில் இருக்கு, அப்பீல் இருக்கு. இன்னைக்கு உள்ள ஆட்சி அதிகாரத்துல ஒட்டுமொத்த அதிகாரிகளும் அடிச்சு கொள்ளையடிச்சிருக்காங்க. அவரால் ஒன்றும் முடியல இருக்கு. அதனால இந்த பொட்டு வைக்க முதலமைச்சர் குடும்பத்தையே அட்டாக் பண்றாரு. ஆமா, மரியாதைக்குரிய அந்த ஃபேமிலி நிறைய பேர் பொட்டு வைக்கிறாங்க, கோயிலுக்கு போறாங்க. அவங்களுடைய முதலமைச்சருடைய மருமகன் மாப்பிள்ளை சார், நம்ம மரியாதை அவர் கூட பொட்டுலாம் வைக்கிறாரு. நான் பார்த்தேன், கோயிலுக்குலாம் போறாரு, யாகத்துல கலந்துக்கிறாரு. அதனால ஏன் தொண்டர்கள் பேர்ல அந்த ஃபேமிலியை அட்டாக் பண்றாரு? அவருக்கு வெறுப்பு. நாளைக்கு இன்னும் ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் இந்த ஆட்சி முடிய போது நம்மளுக்கு ஒண்ணு இந்த ஆட்சியால பயன் இல்லையே, மந்திரிகள் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. அதனால ஒரு வெறுப்பின் உச்சத்தை உமிழ்றாரு. அதனால திராவிட அரசியலுங்கிறது குறிப்பா அண்ணாயிசம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நாங்க வந்து இந்துவையும் முஸ்லீமும் கிறிஸ்தவத்தையும் சமணத்தையும் பௌத்தத்தையும் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் தான் பார்க்கலாம். நீங்க வந்து கோயில் போய்க்கலாம், நீங்க யாகத்துல கலந்துக்கலாம், நீங்க மசூதிக்கு போயிடலாம், நீங்க போய் தொழுகையில கலந்துக்கலாம், நீங்க சர்ச்சுக்கு போய்க்கலாம், நீங்க வழிபட்டுக்கலாம். இப்படி அனைத்து மதத்தினையும் சமமாக பார்க்கறதா அண்ணாயிசம். ஆனா இங்க அனைத்து மதத்தையும் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு மதத்தையும்ன்றதை விட பொதுவா இப்ப திமுக ஆட்சியில தமிழகத்துல சிலுவை போறதை பத்தி பேச மாட்டாங்க. உள்ளா வைக்கிறது திமுக இந்த குழப்பத்தை தமிழ்நாட்டுல ஏற்படுத்திட்டு இருக்க. அரசியல் லாபத்துக்காக, சுய லாபத்துக்காக, மைனாரிட்டி ஓட்டு, வாக்கு வங்கி வந்து அரசியலுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு நாள் இன எழுச்சி வரும். அப்ப வந்து ராஜா மாதிரி ஆட்கள்லாம் தமிழ்நாட்டுல இருந்து ஓடக்கூடிய நிலைமை வரும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் இந்துனே சொல்லவில்லை, நம்மளுடைய பாரம்பரியம், பண்பாடு, வழிபாட்டு முறை, பொட்டு வைக்கிறது, மஞ்சள் பூசிக்கிறது, எல்லாமே பூ வச்சுக்கிறது, கோலம் போடுறது, இதெல்லாம் சயின்டிபிக்கா பாரம்பரியமா 5000-10,000 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து அவர் வந்து குறை சொல்றாருன்னா அவர் வந்து விரக்தியின் விளிம்பின் உச்சத்துல இருக்காரு. அந்த ஃபேமிலிக்குள்ளே பொட்டு வைக்கிறாங்க, அந்த ஃபேமிலிக்குள்ளே கோயிலுக்கு போறாங்க, அந்த ஃபேமிலிக்குள்ளே யாகம் பண்றாங்க. அவங்கள கண்டிக்க முடியாம பாவம் அப்பாவே அடிவிடுத்து 200 ரூபாய்க்கு வந்து வேலை செய்யற தொண்டர்களை வந்து இப்படி தப்பா பேசுறாரு. அதனால ராஜா பேசுனது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அடுத்து பாத்தீங்கன்னா கோவி செடியன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவின் தொண்டர்களுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சிவப்புலதான் ரத்தமே ஓடுதான். நான் இப்பதான் கேள்விப்படுறேன். எங்க உடம்புல சிவப்பு தான் ஓடுது, கருப்பு சிவப்புலதான் ரத்தமே ஓடுதான். அது மட்டும் இல்லாம
உதயநிதி அவர்களை வந்து துணை முதல்வர் ஆக்கினது வந்து எந்த கட்சி தலைவர்களுக்கும் பயப்படுறாங்க அவங்க எல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எங்க மன்னராட்சிங்க ஏற்கனவே விஜய் சொல்லி போயிட்டாரு, மன்னராட்சி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவன் குடும்பத்தை விட்டா வேற கருணாநிதியில இருந்து அந்த காலத்துல தான் ஒரு ஆலமலை மாதிரி விரிச்சாலும் அம்மாவே புரட்சி தலைவி அம்மாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு மருமகனுக்கு எல்லா பதவியும் அவங்கதான், எம்பியில இருந்து எம்எல்ஏல இருந்து மந்திரியில இருந்து எல்லாமே வாரிசு அரசியல வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, வேற ஆளுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்கம்மா. அவங்க சமத்துவம் சமுதாயம் சொல்லுவாங்க ஒழிய மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டா அவங்க எங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது கருணாநிதியில இருந்து வந்த இதை வந்து அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க குடும்பம் தான் ஒரு குடும்பம் தான் பிழைக்கணும், ஒரே குடும்பம் தான் அவங்களுக்கு வந்து ஆசியாவிலே பணக்காரன் ஆகணும். சபரீசன் தான் வந்து ரியல் எஸ்டேட் பூரா பண்ணணும். ரெட் மூவிஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கணும். ஃபுல்லாக பிஸ்னஸ்லேருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே அவங்க குடும்ப கண்ட்ரோல் ஃபுல்லாக. வாட்டர் பாட்டில் வந்து சொன்னதுக்காண்டி சவுக்கு சங்கரை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. வாட்டர் பாட்டில் என்ன எல்லா பாட்டிலும் இப்போ ஒயின் ஷாப் கீழே கூட ஒயின் ஷாப் இருக்கு. இப்போ எல்லா ஒயின் ஷாப்லையும் வந்து போனீங்கன்னா வந்து வாட்டர் பாட்டில் எந்த வாட்டர் பாட்டில் குடிக்க உங்களுக்கு தெரிஞ்ச வாட்டர் பாட்டில் குடிச்சா என்ன தெரிஞ்ச பாட்டில் மினரல் இருக்குதான். இந்த வாட்டர் ஸ்டாலின் ஒய்ப்பு அவங்க துர்கா ஸ்டாலின் ஒய்ப்பு போடுற வாட்டர் பாட்டில் மட்டும்தான் குடிக்கணுமா. அதுக்கு ஒரு டெண்டர், அதுக்கு இது பல ஊழல்கள் வந்து கொளிச்சு போய் பணத்தை வாங்கி இன்னைக்கு வந்து பெரிய ஆசியா நீங்க வந்து பட்ஜெட்டுக்கெல்லாம் இவங்க கடை வாங்க தேவையில்லை. இவங்களுடைய இடி ரைடு போட்டு எல்லாமே இவங்களுடைய அமைச்சர்கள் மந்திரிகள் இவங்களுடைய இது அப்படியே நம்ம பட்ஜெட்டை வந்து முடிச்சு விட்டுறலாம். 4 லட்சம் ரூபாய் கடை இருக்கும் நம்ம மேல, உங்க மேல 4 லட்சம் ரூபாய், இவர் மேல 4 லட்சம் ரூபாய், என் மேல 4 லட்சம் ரூபாய். உலக வங்கியில கடை வாங்கி சொல்றாங்க, உலக வங்கியில கடை வாங்கினா உலக வங்கி கடை வாங்கி 60% ரோடு எல்லாம் தரமான, நான் போறேன் ரோடெல்லாம் தரமானமா இருக்கு. ஆசியாவிலே 6வது பணக்கார குடும்பமா இருக்காமே அப்படின்னு சில 1வது குடும்பம் அம்மாவே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆசியாவிலே இல்ல, இன்னைக்கு வந்து பைஜெட்ல இருந்து இன்னைக்கு பல இண்டஸ்ட்ரியில இருந்து பல ரியல் எஸ்டேட்ல இருந்து சினிமா மூவில இருந்து சாராய ஃபேக்டரி யார் வச்சிருக்கா? இவங்கெல்லாம் அவங்க சாராயத்தை எடுத்து 2 பக்கம் கொடியை பிடிச்சிட்டு மது ஒழிப்போம் போதை ஒழிப்போம்ன்றாங்க. எங்க ஒழிக்கிறாங்க மதுவை? அந்த சாராய ஃபேக்டரி மதுவை ஒழிய சொல்லுங்க. அந்த அம்மா கனிமொழி என்ன சொல்லுச்சு? பூரா வந்து விதவை ஆகிறான்னு, இளம் விதவைகள் நிறைய ஆகிறாச்சு. ஏமா முதல்ல சாராய ஃபேக்டரி மூடுமா, அப்ப எப்படிமா சரக்கு வரும்? முதல்ல டிஆர் பாலோட சாராய ஃபேக்டரி மூடுமா, அது எப்படிமா சரக்கு வரும்? சரக்குல எத்தனை நேற்று கேஸ் போட்டிருக்கேன் நான், டிவில ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று போயிருக்கு, நேற்று போட்டிருக்கேன். ஒவ்வொரு வாரம் ஈடி கண்டுபிடிச்சு 10,000 கோடி ஊழல் இதுல சாராயத்துல மட்டும் கண்டுபிடிச்சிருக்கான். அவர் நான் சொல்லல, உங்களுடைய அமைச்சர் யாரு பிடிவேல் பன்னீர்ராஜன் வந்து அப்ப நிதி அமைச்சரா இருந்தவர், இது 30,000 கோடி வந்து எங்கிட்ட இருந்து வருதுன்னு கூட தெரியலப்பா, அது கூட கணக்கே இல்லாம வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னதுனால இது 3 லட்சம் கோடியா கூட இருக்கலாம். அது சொன்னதால என்ன, மந்திரி பதவியே விட்டு எடுத்துட்டு இப்ப வந்து தங்கம் தென்னரச பைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கி வச்சிருக்கீங்க. உங்க ஊழலுக்கு வந்து ஒரு பானைக்கு ஒரு சோறு போதும். நாங்க நினைச்சோம்னா 15 இது வந்து உங்களுக்கு அமைச்சர் ஆட்சி மாறிச்சுன்னா, இது எடப்பாடி வந்தாலும் சரி, இது பாரதிய ஜனதா ஆட்சி வந்தாலும் சரி, அத்தனை பேரும் இவங்க வந்து தீகாரில் பாதி பேர் இருப்பாங்க, பாதி பேர் இங்க வந்து புழலில் இருப்பாங்க. திகார் ஜெயில் அவங்க அண்ணாமலை அவர்களை பார்த்து சொன்ன மாதிரி தீகார்னா ஈடியை போட்டா எங்க போடுவாங்க? அதனால அப்படி சொல்ல ஈடி போட்டா நேர தீகார் தான் கொண்டு போவாங்க ஃபுல்லாவே. அச்சராஜா எங்க இவர் எங்க இருந்தாரு, ராஜா எங்க இருந்தாரு, கனிமொழி எங்க இருந்துச்சு, இவர் சிதம்பரம் எங்க இருந்தாங்க? சரி, சிதம்பரம் ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் 3 நாள் உள்ள ஜெயிலில் இருந்து வந்தாரு, தீகார்ல இருந்து வந்தாரு. கனிமொழியை வந்து பாவம் பொக்களம் கொல கருணாநிதி அவர்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்து ஐயோ என் மகளுக்கு அப்புறம் தான் வந்து கெஞ்சி இது பண்ணாங்க ஃபுல்லா. ஐயா, உங்களுடைய உடம்புல வந்து கருப்பு சிவப்புல ரத்தம் ஓடுதா இல்ல சிவப்புல தான் ரத்தம் ஓடுதா? அவட்ட கேளுங்க, அதுக்கு வேணா பிளேட் காமிக்க சொல்லுங்க. லைவ் டெஸ்ட் ஏதாவது காட்டுங்க. இது கலர் கருப்பு, இந்த கலர் கருப்பு, இல்ல ரத்தம் சிவப்பு, அதனால சிவப்பு இருக்கணும். ரத்தத்தை கொஞ்ச நேரம் எடுத்து இந்த டேபிள்ல வச்சேன்னா அது என்னவா மாறும்? அதை வச்சு காட்டுங்க ஐயா, லைவ் டெஸ்ட். லைவ்ல ரத்தத்தை எடுத்து வச்சு காட்டு, செக் பண்ணு. அது கொஞ்ச நேரம் ஆனா கருப்பா மாறி. இதெல்லாம் வந்து உள்ளுக்குள் ஓடுனா அதுவும் பாருங்க, யாரு படிக்காதவங்க அப்படின்னா பரவாயில்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. நீங்க இந்த பட்டியலின மக்களையே நீங்க தோது பார்த்து நீங்க கிண்டல் பண்றது கேலி பண்றது எல்லாம் சொல்றீங்க. நான் ஒரு பட்டியலின மக்கள் தான். நீங்க பேசுறீங்க பட்டியலுக்கு முன்னாடி பாரதிய ஜனதால இருந்து எல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில இருந்து எல்லாமே பண்ணிருக்கு. அதுக்காண்டி பட்டியலுக்கு மக்கள் வந்து கேவலமா பேசினா விட்டுருவீங்களா நீங்க? அதுக்காக அமைச்சரை வந்து இந்த மாதிரி தவறா பேசலாம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு கல்வித்துறை அமைச்சரா இருந்துகிட்டு இந்த மாதிரி
பேசுறாங்களே. இது ஒரு பேச்சுக்கு சொல்றது. யார் எந்த மினிஸ்டர் அண்ணாமலை ரிப்போர்ட் போட்டிருக்காரு. 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் தாண்டல இவங்க வந்து பூராம எங்க இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தாலும் தெரியல. கல்வி அமைச்சர் அவங்க எல்லாம் வந்து யாரு உங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே அவங்கதான் டாக்டர் படிக்க வச்சாங்களாம். கருணாநிதி ஐயா அவர்கள். ஆமா 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 கருணாநிதி தான் வந்து பீஸ் எல்லாம் கட்டி எல்லாம் படிக்க வச்சாரு. நீங்க வேற அவங்க பாருங்க அவங்க அப்ப எல்லாம் நீட்டா இருந்துச்சு. அவங்க வந்து படிச்சு வந்திருக்காங்க. பாத்தீங்களா இல்லையா ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி என்ன கூட படிக்க வச்சுன்னு சொல்லுவாங்க, அவரை படிக்க சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆரவே அவங்க தான் வளர்த்து ஊட்டினவங்க. எம்ஜிஆர்னாலதான் அதிமுகனாலதான் வந்து திராவிட பாரம்பரியம் நீ கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறான்னு அந்த குடும்பம் இருக்காங்கன்னா யாருக்கு நன்றி சொல்லணும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் நன்றி சொல்லணும். அன்னைக்கு மட்டும் வந்து எம்ஜிஆர் வந்து இவர் வந்து கருணாநிதியை வந்து முதலமைச்சர் ஆக்கலைன்னு வைங்க, நேரம் வந்து எங்க எம்ஜிஆர் மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்தா அம்மா உயிரோடு இருந்தா இவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால இல்லாதனாலதான் இவங்க இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, ஒரு கல்வித்துறை அமைச்சர் அரசியலுக்காக என்ன வேணா பேசலாமா? அது வந்து என்னன்னு கேட்டீங்க, நீங்க இப்படி இருக்க கூடாதுமா. எங்க உடம்புல ஓடுற ரத்தமே கருப்பு சிவப்பாட்டா ஓடுதுன்னா அவன் கட்சிக்காரன சொல்றத வந்து நீ வந்து இத வந்து அறிவு பூர்வமா வந்து கருப்பு சிவப்பு யாரும் உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க போயிட்டு ஐயா உடம்புல வந்து கருப்பு சிவப்பு ரத்தம் ஓடுறான்னு சொன்னீங்கன்னா உங்களை என்ன நினைப்பாங்க? உங்களை தெரியாம நான் பாத்துருக்கேன். கருப்பு ரத்தம் எங்கேயா ஓடுது உடம்புல? கல்வி அமைச்சர் வந்து இப்படி கேட்கலாமா? முதல்ல ஒரு கல்விக்கு ஒரு அமைச்சர் எல்லா பிள்ளைகளும் சொல்லி தர்றதுதான். நான் வந்து உங்க உடம்புல எல்லாம் 2 ரத்தம் ஓடுறாங்கன்னா அப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன டீடைல் என்னமா சொல்லியிருக்காரு? சும்மா இதுல பேசிருக்காரு. எங்க தொண்டர்களுக்கு வந்து மரகண்டு போச்சுமா. அவங்களுக்கு வந்து பாத்தாவுக்கு மரகண்டு போய் அவர் என்ன பொட்டு வைக்க கூடாது சொன்னாரு. அப்புறம் என்ன தொண்டர் மனசுல எப்ப பார்த்தாலும் கருப்பு சிவப்பு நினைப்புதான் இருக்கும். லூசு கணக்கா பேசாத. தொண்டர்கள் வந்து பன்னி நாய் பேய் பிசாசு குரங்கு எல்லாமே நீங்க சொல்லுவீங்கன்னா நாங்க பொறுத்துக்கிட்டு இருப்போம். உங்க தொண்டர்களே பிச்சை நாங்க போட்ட பிச்சையில வந்து ஜட்ஜா வந்தாங்க. நாங்க போட்ட பிச்சையில பிஏ படிச்சோங்க எல்லாமே. நீங்க போட்ட பிச்சையில நாங்க பிஏ படிச்சோம். இது உங்க அமைச்சர் சொல்ற பேச்சா? RS பாரதி சொல்ற பேச்சா? பிஏ படிச்சதெல்லாம் வெறும் பிஏ படிச்சது பிஎல் படிச்சது, நான் பிகாம் படிச்சது பிஎல் படிச்சதெல்லாம் ஒரு அவர் போட்ட பிச்சையா? திராவிட கழகம் இல்லாம பெரியார் இல்லாம தமிழ்நாட்டுல யாரும் படிச்சிருக்கவே முடியாது. அவன் என்ன படிச்சாங்க அன்னைக்கு? வெறும் உயர் வகுப்பு படிச்சாங்க மட்டும்தான் படிக்க முடியும். உயர் வகுப்பு மட்டும்தான் படிச்சாங்களே தவிர வேற யாரும் படிக்க இயலாது. காமராஜர் காலத்துல எத்தனை பள்ளிக்கூடம் கட்டினாரு, எத்தனை மதிய உணவு கொடுத்தாரு. அதனாலதான் காமராஜருக்கு காமராஜர் யாருடைய அட்வைஸ்? திமுக தந்தை பெரியாருடைய அட்வைஸ்ல தான் காமராஜர் எல்லாம். நீங்க இல்ல, ஜெயலலிதா இல்லைன்னா நீங்க இல்ல. ஜெயலலிதா தெங்கல் தங்க படத்துல நடிச்சு கொடுத்து அந்த வீடே இல்லாம ரோட்ல பிச்சைக்காரங்களை தெரிஞ்சிருப்பீங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எங்க தங்க படத்துல நடிச்சு கொடுக்கலன்னு வைங்க, வீடு ஏலாம் போயிருக்கும். இன்னைக்கு ஆசியாவிலே பெரிய பணக்காரன் இருக்கீங்க. எந்த பணக்காரன்? உங்களுக்கு என்ன சொத்து? அங்க வந்து அம்மா புரட்சி சொன்னாங்க, ஒரு பிபி ஒரு டும் ஒரு கொட்டு ஒரு ட்ரெயின்ல வந்து கொண்டு வந்ததுதான் அவங்க சொத்து. இப்ப வந்து என்ன சொத்து? ஆசியாவிலே பெரிய சொத்து. புரட்சி தலைவி சொல்லுது இல்ல. ஐயா வந்து ஏற்கனவே சொல்லிருக்காரு, அவங்களுடைய கருணாநிதி ஐயாவினுடைய அப்பா வந்து தங்கநாதஸ்வரம் வச்சிருக்காருல. ஐயா அந்த அம்மாவுக்கு என்னங்க தெரியும்? அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்படின்னா தங்கநாதத்தை வித்து அந்த எம்ஜிஆர் செங்கல்டங்க அம்மாவையும் எம்ஜிஆர் நடிக்க விடாம அந்த வித்து அந்த வீட வாங்கிருக்கலாம்ல. அவங்க அப்பா சொத்த எதுக்கு எம்ஜிஆர் நடிச்சு கஷ்டப்பட்டு காசு வாங்காம நடிச்சு இதெல்லாம் கொடுக்கணுமா? எங்க படத்துல வந்து நடிச்சதுனால அந்த வீடு வந்து ஏலம் போகாம கொடுத்து எல்லாம் பண்ணி அந்த வீடு ஏலம் போச்சுங்க. கோபாலபுரம் வீடு. அப்படியா? ஆமாங்க. நீங்க தெரியாம பேசுறீங்க. நீங்க ஐயா வந்து முக்கியமான செய்திகள்லாம் பார்க்க மாட்டாரு. கண்ணாடியை பத்தி சொன்னு கண்ண முடியும். அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அந்த படத்தை. ப்ரொடியூஸ் பண்றாங்களா? ஆமா, அடிச்சு கொடுக்குறாரு. ஆமா, அதான் காசு இல்லாம அமீர்தான் வந்து அந்த படத்தை தயார் பண்றாரு. அந்த படத்துல அவர் ஆக்ட் பண்ணாரு. படம் வாங்காத நிறைய படத்துல வாங்காம இருப்பாரு. அவர் எம்ஜிஆர் பொறுத்த மட்டும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவர் பணம் வாங்காமலே நடிச்சு கொடுத்தாரு. யாரு கவனமா பேசுறீங்க? ஜெயலலிதா பேசுறீங்க, சட்டசபையில முடிய பிடிச்சிருந்தீங்க, அடிச்சீங்க. ஆமா, முடிய பிடிச்சிருந்தாங்க.
சேலை பிடிச்சி உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசி இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உதயநிதி அவர்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? மாண்புமிகு அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஒரு நீண்ட நெறிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பதவிக்கு வந்திருக்காரு. பாவம், அவர் வந்து வரவேற்கிறோம். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் பெருமைக்குரிய விஷயம். இன்னைக்கு வந்தவொடனே அவர் காஞ்ச மாடு கம்பளம் வந்த மாதிரி ஒரு 350 கோடி கொள்ளையடிச்சிட்டாரு. எப்படி அடிச்சாரு? ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டிலையும் வசூல் வேட்டை. அங்கே உள்ள பராமரிப்பு பணி, அந்த பணி அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டு ஒரு 350 கோடியை தேத்திட்டாரு. அதில் ஏதோ பங்கு கொடுக்கறதுல பிரச்சனை ஏதாவது கேட்டுப்பாங்க. அதனால அதெல்லாம் வந்து மறைக்கணும்ல. கொள்ளையடிச்ச பணத்தை வந்து ஃபேமிலி, முதலமைச்சர் ஃபேமிலி கொடுக்கணும். அதில் ஏதாவது ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி கருப்பு சிவப்பு தற்கொலை மாதிரி பேசுறாரு. நல்லா படிச்சவர் தான். ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல. புத்தி பேசுன்னு நினைக்கிறேன். இங்க வந்து கொள்ள ஆறா ஓடுதுமா. அதனால அவங்களுக்கு என்ன பேசுன்னு அவங்க பணத்தைன்றதுல அவங்களுக்கு வேலை இருக்கு. அதனால இந்த மாதிரி தற்கொலை மாதிரி ஒரு படித்த மனிதர், நல்ல மனிதர், வக்கீல் தான் வரும், இந்த மாதிரி பேசுறாரு. என்ன பண்றது? அதனால வந்து கொள்ளையடிச்ச பணத்தை பாதுகாப்பதுக்காக அவங்களுடைய ஆதங்கம் என்னன்னா, ஒரு படித்த ஒரு மனிதர் இந்த மாதிரி மூட நம்பிக்கையா பேசுறாங்க. துணை முதலமைச்சரே பார்த்து பயப்படுகிறார்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். ஏன் அவர் என்ன பீரங்கியோடு நிக்கிறாரா? இல்ல, அவர் ஏதாவது அடுத்து பேய் படத்துல ஏதாவது அவரை வேற மாதிரி சொன்னா புகழ் பால்டாயில் குடிச்சதுன்னு கேள்விப்பட்டிருக்க நடிகைக்காக. வேற விஷயங்கள் செங்கலை காத்தி ஏமாத்துவாரு. அப்புறம் காமெடியாவே பேசுவாரு. அப்புறம் வந்து சட்டசபையில எதிர்கட்சியில் பேசும்போது சட்டசபை ஓடிவாரு. அவர் போன உடனே காலை வந்து தூக்கி போட்டு அவர் வந்து பேசுவாரு. இந்த மாதிரி அவர் ஒரு காகித புலி அட்டகத்தி அவரு. அதனால அவரை பத்திலாம் கொஸ்டின் கேட்காதியா. அவர் வந்து வரட்டும், மக்கள் மன்றத்தை சந்திக்கட்டும். ஏதோ சேப்பாக்கத்துல ஒரு எம்எல்ஏ ஆயிட்டு ஒரே நாள்ல இளைஞர் செயலாளர், ஒரே நாள்ல அமைச்சர், துணை முதலமைச்சர், இப்படி வந்து ஒட்டுமொத்த அதிகாரத்தை கையில எடுத்துட்டாரு. வரமாட்டேன்னு சொன்னாரு. இல்ல, ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையில எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த கால்ல சலகை கட்டி ஆடுறாங்க. காரணம் கொல்லப்பணம். இல்ல, இப்ப நீங்க கொள்ளைன்னு ஒண்ணுதான் ஞாபகம் இருந்து. இந்த பச்சையப்பன் கல்லூரி அந்த பேராசிரியர் நியமனத்துல கூட ஏதோ 5000 கோடி ஊழல் நடந்திருப்பதா? 500 கோடி ஊழல் நடந்திருப்பதா நீங்க தான் வந்து பதிவு பண்ணீங்க. ஆமாமா, அது பாத்தீங்கன்னா 2014 நினைக்கிறேன். 2014 அப்போ வந்து 250 அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்ல ஒரு சில தவறுகளுடன் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்புறம் வந்து நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இந்த மாதிரி அதெல்லாம் போட்ட அப்பாயின்மெண்ட்லாம் கரெக்டாக கிரிமினல் ரோஸ்டர் படி அங்கே உள்ள அந்த யூசிசி விதியின்படி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஸ்லெட்நெட் எக்ஸாம் பாஸ் பண்ண தான் போட்டுட்டாங்க. அதனால இங்கே எதுவுமே தவறு நடக்கல, செல்லுன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அந்த ட்ரஸ்ட் போர்டு சார்பாக கவர்மெண்ட் டிஎம்கே வந்தவொடனே அப்பீல் போனாங்க. அப்பீல் ஸ்டில் பெண்டிங் இருக்கு. இந்த அப்பீல் வழக்கு பெண்டிங் இருக்கும் போதே மரியாதைக்குரிய நம்ம இப்ப நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், திமுகவுடைய பொதுச் செயலாளர், அவர்கள் இந்த உயர்வளத்துறை அமைச்சர் கோவி செழியனை கையில வச்சுக்கிட்டு 500 பேர்கிட்ட லட்சக்கணக்கான ரூபாயா, கிட்டத்தட்ட 500 கோடி, ஒரு ஆளுக்கு 50 லட்சம் 40 லட்சம் வசூல் பண்றாங்க. 500 கோடியை வசூல் பண்ணி வச்சுக்கிட்டு ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற வழக்கை தூசு தட்டி எழுப்பி இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தர்றதுக்காக ஒரு 8-9 வருஷம் 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை கெடுக்கும் விதமா அந்த 250 ஃபேமிலிங்கிறது 8 வருஷமா வந்து வேலை செஞ்சுட்டாங்க. அவங்க எங்க போவாங்க? இனிமே அவங்கள வந்து பதவியை பறிச்சு அந்த ப்ரொஃபசர் போஸ்ட பறிச்சு இந்த 500 பேர் பணம் வாங்கினாங்கல்ல 500 கோடி, அவங்களுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. என்ன நியாயம்? மக்கள் நல பணியாளருக்கு போராடினீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், நாங்க வந்து வரவேற்கிறோம். நாங்க வந்து அதை வந்து தப்புன்னு சொல்ல. மக்கள் நல பணியாளர் போராடி போற திமுக ஏன் இந்த வந்து 250 பேராசிரியர் வந்து பழிவாக நினைக்கிற? அப்ப மிகப்பெரிய ஸ்கேம் ஊழல் நடந்திருக்கா இல்லையா? 500 கோடி வசூல் பண்ணது யாரு? கோவி செழியனும் துரைமுருகன் தான். அதுதான் இது ஊடகங்கள் ஏன் வெளியே கொண்டு வரல? ஊடகம் ஒட்டுமொத்த ஊடகத்தை மெயின்டைன் பண்றதுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய மகன் ஒரு பெரிய லிங்க் வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து 80% உங்களை மாதிரி நேர்மையா நெறியாள மட்டும் இந்த மாதிரிலாம் கேக்குறீங்க. 80% இருந்து 90% ஊடகங்கள் ஆளும் அரசுக்கு அடிமை. அதாவது மாசம் பாக்கெட் மணி மாதிரி கவர் வாங்குறாங்க. ஊடக தர்மமே கேள்விக்குறியாச்சு. காசு கொடுத்தா ஒரு பேச்சு. அது வந்து ஒரு சில பேர் அந்த நெல்சன், அந்த அண்டா செந்தில்வேல் அண்டான்னு சொல்லுவாங்க அவரை, இந்த மாதிரி ஒரு 8 பேர் 10 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் அடிவரடியா இருக்காங்க. இவங்க எல்லாம் கடவுள் திமுகன்றதை விட பத்திரிகையாளர் வேற மாறிட்டாரு. அதான் பத்திரிகையாளர் போர்வையில திமுகவுக்கு ஜிக்ஜா தட்டுற வேலையை பார்த்துக்க. அவங்களுக்கு மாசம் மிகப்பெரிய வேலை போயிட்டாங்க. எல்லாருக்கும் ஹவுசிங் போர்டு வீடு, எல்லாருக்கும் நிலம், பணம், கொள்ளையடிக்கிற பணத்தை அவங்களுக்கு ஒரு பணம் போகுது. சொல்றாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க.
பொங்கல் பொருள் ஊழல் 340 கோடி, கருணாநிதி ஊழல் 7,500 கோடி, வெள்ள மழைநீர் வாய்க்கால் ஊழல் 4,600 கோடி, பருப்பு ஊழல் 3,300 கோடி, பாமாயில் ஊழல் 600 கோடி, மின்சார ஊழல் 240 கோடி, பத்திர ஊழல் 3,400 கோடி, ஆவின் பால் ஊழல் 560 கோடி, குழந்தைகள் சத்துணவு திட்ட ஊழல் 340 கோடி, இலவச சைக்கிள் ஊழல் 460 கோடி, கிரானைட் குவாரி ஊழல் 9,600 கோடி, மணல் குவாரி ஊழல் 13,400 கோடி, முட்டை ஊழல் 430 கோடி, கூவம் நதி ஊழல், இப்ப கூவம் நதி தோண்டிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்கட்டும், 2,500 கோடி, வெள்ள நிவாரண நிதி ஊழல் 750 கோடி, குடிநீர் தொட்டி கட்டுமான ஊழல் 690 கோடி, பனைமர பாதுகாப்பு ஊழல் 350 கோடி, கீழடி அகழ்வாராய்ச்சி ஊழல் 700 கோடி, ஸ்மார்ட் சிட்டி ஊழல் 2,400 கோடி, நிர்பயா நிதி ஊழல் 1,400 கோடி, 100 நாள் திட்டம் இப்ப வந்து கூவிட்டு இருக்காங்களா, 100 நாள் திட்டத்துக்கு காசு கொடுக்கலன்ட்டு 1,300 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க. யாரும் வந்து வேலை பார்க்காம கணக்கே பஞ்சாயத்துல கண்ணு சுத்துது. ஊழல் 740 கோடி, மருந்து மாத்திரைகள் வாங்குவதில் ஊழல் 6,500 கோடி, கழிப்பறை திட்ட ஊழல், இப்ப கழிப்பறை திட்டம் 430 கோடி, கல்விக்கான கட்டமைப்பு நிதி 3,400 கோடி ஊழல், டாஸ்மாக் ஊழல் வந்து 1,000 கோடி. இதான் மக்கள் நல திட்டங்கள் அறிவிக்கிற மாதிரி ஊழல் பட்டியலை ஊழலை பண்ணிட்டு, அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு மிகப்பெரிய பித்தலாட்ட அரசு திமுக பண்ணுது. ஒரு நிமிஷம், அது 100 நாள் திட்டத்தினுடைய வேலை மத்திய அரசு ஃபண்ட் அலாட் பண்றதா? இதுமா இத மாதிரி கேளுமா, இத கேளுங்க. இல்ல ஊழல் நான் சொல்ல, 100 நாள் திட்டத்துல மத்திய அரசு தான் ஃபண்டு கொடுக்குது. அதாவது இந்த அரசு என்ன பண்ணணும்னா, 100 நாள் வேலை செஞ்சுட்டாங்களா அவங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை மாநில அரசு நிதியிலிருந்து வேலை செஞ்ச மக்களுக்கு கொடுத்துடணும், அப்புறம் மத்திய அரசு வாங்கிக்கிறணும். இதுதான் விதி. ஆனா ஒரு மிகப்பெரிய பொய்ய மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பித்தலாட்ட அரசியல். நீ வந்து ஆட்சி நடத்துறதுக்கு வக்கு இல்ல. ஒரு விவசாயி ஏழை கூலி தொழிலாளிங்க ஒரு 100 நாள் வேலை செய்ய பணம் கொடுக்க வக்கு இல்ல. உடனே மத்திய அரசு கொடுக்கல. நீ கொடுத்துட்டு 1,000 கோடியா 10,000 கோடியா கொடுத்துட்டு மத்திய அரசு 6 மாசத்துல வாங்கிக்கலாம். இதான் விதி. நீ ஏன் விதியில கூட போய் சொல்றீங்களே? இந்த ஆட்சி எங்கள்கிட்ட பணம் இருந்தா 450 கோடி கூலி தொழிலாளி 450 கோடி கூலி கொடுக்கல ஒரு போராட்டம். நீ கொடுக்கறதை விட்டு மத்திய எத்தனை காலம் தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே. அது வந்து திமுகவுக்கு அந்த காலத்துல எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்ற எம்ஜிஆர் காண்டி எழுதின பாட்டு திமுக காண்டி தான் பொருந்தும். எத்தனை காலம் தான் இப்ப வந்து மக்கள் இப்ப 2026 கண்டிப்பா எங்க வீட்டுக்கு இத்தனை ஊழல் ஆட்சியல்ல இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு இவங்க அடுத்த வந்து அதிமுக ஆட்சி கூட்டணியோட வந்துச்சுனாலோ பாஜக ஆட்சி கூட்டணியோட வந்துச்சுனாலோ வந்தா முதல்ல வந்து கம்பி என்றது இப்பயே கம்பி என்றது 1 வருஷத்துக்குள்ள டாஸ்மாக் திமுக மொத்தமும் அதிகார டாஸ்மாக் ஊழல் இடி ரைடு எல்லாமே இடி வந்து கண்டிப்பாக எல்லாமே மணல் எல்லாமே மொத்தமாவே வந்தாங்க. எத்தனை ஜெயிலு இப்ப சென்ட்ரல் ஜெயில் இது பத்தாது உங்களுக்கு. எங்க திமுக வைக்கிறதுக்கு எங்க டெல்லியில திகாட்டி ஒரு 100 ஜெயிலாவது வைக்கணும். எல்லாமே எம்பிகளுக்கும் எம்எல்ஏகளுக்கும் பாரு இத கூட புடுங்க முடியாது. நிச்சயமா நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.